ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்எஃப்ரெஷர். இன்றைக்கி நம்ம பேட்டில் ராயல் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு செம்ம ஆட்டம் இருக்குது. டைட்டில் கார்டை போட்டுட்டு உள்ள பேர்லாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேப்டவுன் இறங்கலான்னு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா தான் வந்து இங்கேயே இறக்கி விட்டுருச்சு. இங்கே இறங்கினோன்னு பார்த்தா தான் கேப்டன் பூரா ஜோன் முழுக போகுதுன்னு ஒரு செய்தி அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இறங்கி இது என்னடான்னு பேர் தெரில, டோக்கனை பிடிச்சி உள்ளே போய் லூட் அடிக்கலான்னு. டேய் உள்ளே போ, இன்றைக்கி போய் லூட் அடிக்கலான்னு சொல்லி போனால் லெவல் 1 கொடுத்துருக்கானுங்க, 2 லெவல் 1 கொடுத்துருக்கானுங்க. ஆஹா, லெவல் 3யா? லெவல் 3 வெஸ்ட்டு கொடுத்துருக்கானுங்க, லெவல் 1 ஹெல்மெட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னி நம்ம இந்த வேலை தான் பார்த்துட்டுருக்குறோம். ஸோ சூப்பர் மெடிக்கிட்டு இந்த இடத்துல எவனா வலிச்சுன்னு வச்சுக்கிறான். ஸோ நல்ல கன்று P90 கிடச்சிக்குது. அங்கே பாருங்கள் செம்ம 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 இன்றைக்கி நல்ல ஒரு வேட்டை இருக்குது. ஸோ நல்லா வேடிக்கை பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கே கொண்டு போய் ஹெல்மெட் வச்சுக்கிறானுங்க. இவ்வளோ தூரத்தில் வச்சு அவன்டா எடுக்கிறது. எடுத்தாச்சு. சின்ன டபுள் பால் எடுத்தோம். ஸோ இங்கே கிங்ஃபிஷர் வந்துக்குது, தூக்கிக்கலாம். ஸ்னைப்பருக்கு பதிலாக ஸ்னைப்பர்லாம் வந்து ஆடுவான். இதெல்லாம் எனக்கு ஆட தெரியாதுடா. இந்த புல்லட்டை தூக்கி ஓடு. ஓடு. ஸோ இங்கே ஏற்கனவே எடுத்தது தான், இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ எப்படியே வெளியே போயிடலாம். ஸோ வண்டி சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை. ஆமாங்க, வண்டி சவுண்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த அங்கே ஒருத்தன் வண்டியை நூற்றுறான், இருக்கிறன்னு தெரியாமல் வந்துட்டு போயிடணும் பஸ். ஸோ ஸ்கோப் போட்டு டேய் நீ அழுத்தி பிடிக்காம மாட்டேன்டா. ஏய் கைஸ், அவனுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் தப்பிச்சு ஓடிட்டான். கிங்ஃபிஷர் இல்லை அவனுக்கு வந்து நல்ல நேரம் வந்து இருக்குது. எப்படியா இருந்தாலும் என் கையிலாச்சும் மாட்டி சேவாடா, என் கையில் கூட மாட்டி சேவாடா. ஸோ இங்கே P90 ஒரு சைலன்சர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படியே மேலே போயிடலாம். மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கேருந்து ஒதுக்கலாம். அவன்டா புல்லட் விட்டுறான். இவங்க பாருங்கள் புல்லட் வச்சுக்கிறான். அந்த காருக்காரனா தான் கண்டிப்பாக இருப்பான். நீ வாடா மாவன், நான் பார்த்துக்கிறேன். கார் சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் ஆளை காணாங்க. சரி நம்ம இங்கேயே வந்து இருக்கலாம் தான் நினைக்கிறேன். இல்லை வெளியே போயிடலாமா? இந்த இடம் சேஃப் கிடையாது, நம்ம வெளியே போயிடலாம். வாடா நீ, நான் ஓப்பன் வரேன்டா. வா எங்கேருந்து வேணா வா. ஸோ நம்ம அங்கே அவ்வளோ ஓப்பன்லாம் நிற்கிறது வந்து நம்மளால சேஃப் கிடையாது. சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் எங்கே இருக்கிறான்னு தான் தெரில கைஸ். நம்ம பாருங்கள் சின்ன சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரில. வெயிட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ சவுண்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. சரி போயிட்டான். இப்போ நம்ம வந்து போயிடலாம். வந்து இங்கே வந்து லூட் அதிகமாக கிடையாது. ஸோ நம்ம புல்லட்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படியும் P90 வந்து நிறைய புல்லட் தேவைப்படும். ஸோ டோக்கன் எடுத்துக்கலாம். வெஸ்ட்டும் நமக்கு வந்து தேவை. பேக் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து எக்ஸமீட் இருக்குது, எக்ஸமீட் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்தால் வந்து பின்னாடி அடித்தாலும் அடி விழுவாது. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ஓட்டத்துக்கு பிறகு பீமாசி தொம்பையின் எல்லைக்குள்ளே நம்ம பூந்தாச்சு, ஜோனோட எல்லையும் கூட. ஸோ இங்கே ஒரு எனிமி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். சைலண்ட்டாக போகலாம். ஸோ கண்ணை இப்போ யூஸ் பண்ணியாச்சு. காமிக்குது பாருங்க. இந்த வந்துட்டான்டா. ஏய் இங்கேருந்து தப்பிச்சு நிற்கிறான். ஸோ இப்போ எப்படி இதுக்குள்ளாண்டா இப்போ வந்துட்டான்டா. ஏய் இங்கேருந்து தப்பிச்சிட்டான். எங்கே இப்போ? ஏன்னா இங்கே கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கான். அங்கே பாருங்க புல்லட் சவுண்டு கேட்குது. ஸோ எக்ஸமீட்டு எடுத்தாச்சு. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் ரெட் டாட். இவன் அழுத்த. ஐயோ லோவில் போடு. என்னக்குறேன். ஸோ கிரெனேட் இருந்தால் அவங்களுக்கு பேசும். இதாண்டா வீரேக்கு உண்டு. பின்னாடி காசு ஒன்று கேட்குறீங்க. ஓடிடலாம். ஸோ 10 லைவுக்குள்ளே வந்தாச்சு. 10 ஃபைட்டு. ஸோ இப்போ நம்ம போட்டுட்டு இங்கேயே நிற்கலாம். யாரும் ஒருத்தன் M10 வச்சு விட்டான். ஓடு செத்துப்போ. யாருக்கிட்ட? ஸோ நம்ம வந்து பாட்டு ப்ரோலாம் கிடையாது. இங்கே பாருங்க, அதுங்காட்டி இன்னொருத்தன் ஒரு வந்துட்டான். ஏய் சரியான போட கஷ்டாங்க. இவன் அழுத்தணும்டா. ஓடிட்டு போய்க்கிறான். வடிவேல் மாதிரி ஓட்டுக்கிறாங்க.
கத்தியை தூக்கினே. சரி நம்ம இப்போ வந்து இங்கே மெடிக்கிட்டு சுற்றியாச்சு, சூப்பர் மெடிக்கிட்டு. ஸோ இது சரி சரி எங்கெங்க இப்போ பேனை காணோம். கொய்யால ஏன் பேனையாடா தூக்கினார உன்னைய கொல்லாப்பட மாட்டேன்டா. அழுத்துறேன்டா. இங்கே கொஞ்சம் லூட்டு பொறுக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ லூட்டையும் பொறுக்கியாச்சு. என்ன க்ளோவாலே ஒழுகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே ஏர் ட்ராப் இருக்குது, அந்த ஏர் ட்ராப்பில் போய் எடுத்துக்கலாம். பேனை உடைக்கிற அளவுக்கு என்ன கண்ணாரா வச்சாச்சு. ஸ்னைப்பர் எதுவும் வச்சுருந்துருப்பானோ. பேன் இப்படி தான் உடையுமா? இது வரைக்கும் பேன் உடைஞ்சு நான் பார்த்தது இல்லை ப்ரோ. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போய் ஊக்காங்க போட்டுருந்தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சொன்ன போட்டிங்களாடா, என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? சரி நம்ம ஓடிடலாம். அதான் பாருங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஒருத்தன் தொம்பையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிறான். அவன் அழுத்திடுவோம். டே குதிச்சிடாதரா. ஐயே கில்லு போச்சு. ஒரு கில்லில் இப்போ நம்ம சரியாகிட்டு இருக்கோம். கடைசி ஒரு 2 கில்லு நம்ம கிடச்சா பரவாயில்ல. ஏய் எப்போ நல்ல வேலை க்ளோவில் போட்டோம். சரி லைட்டாக ரிப்பேர்கிட்ட சுற்றிட்டு மெடிக்கிட்டே கொஞ்சம் சுற்றிடுவோம். அவன் வந்து அங்கே நிற்கிறான் பார்த்தாச்சு. என்னடா இவ்வளோ அழகாக வெளியே தலையை கட்டி நிற்கிறா. எப்படா டே எவன்டா அவனை நாக்கடிச்சான்? நாக்கா சுத்திட்டியா? சரி வந்துட்டு ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது, தூக்கிலாம் இன்னில் இருக்குது. ஸோ இனி வந்து இருந்த இடத்த நான் பார்த்துட்டேன். பின்னால் இருந்து வச்சுட்டு MP 40 எடுத்தாச்சு. ஸோ இங்கே நின்று பேக்கப் பார்த்துட்டு அடிப்போம். க்ளோவில் போடு. ஐயே க்ளோர் பிரேக்கர். இந்த இடத்த விட்டு வெளியே போய் தான் ஆகணும் கிடையாது, போய் வச்சுருவாங்க. ஐயோ அடிக்கிறான். நல்ல வேலை அடி உள்ள ஒரு அடி தான் விழுந்துருக்குது. சூப்பர் மெடிக்கிட்டு அவன் ஏற மாட்டான். ஏன்னா வந்து அப்போ அங்கே மெடிக்கல் சுற்றிட்டு போனால் நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஏரில் ஒரு ஊக்காங்க தான் அவன். பாருங்கள் நமக்கு வெஸ்ட்டு கிழிக்கிற பவர் ஏறிச்சு. கைரோஸு பக்கத்தில் வந்து பாடுறா ஊக்காங்க. நீ வெஸ்ட்டு போட்டாலும் சரி வெஸ்ட்டு போடாட்டியும் சரி, லெவல் 4 வெஸ்ட்டாக இருந்தாலும் வெஸ்ட்டு கிழிச்சு உள்ளே போகண்டா. வாடா நம்ம பாருங்க வெஸ்ட்டை கிழிச்சு தான் வந்து உள்ளே போகுது புல்லட்லாம். உண்மைதான் பார்த்தீங்கன்னா. சார் என்ன பண்ணுறீங்க? ஒளிஞ்சிட்டாடா நீ. நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ MP 40 அழுத்த மாட்டேன்ற. ஒரு வழியாக போய்